தண்ணிக்கும் தரைக்கும் நடுவுல மிதக்கக்கூடிய ஒரு ரெசார்ட் தான் இது. இப்போ ஃபேமிலியோட நம்ம டூர் வர்றதே ரிலாக்ஸா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நம்ம ட்ரிப் வந்தா எந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்போம் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ தென்னந்தோப்பு இருக்கும், அந்த இடத்துல தரையில இருந்து தண்ணிக்கு முத்தந்தர துடிக்கக்கூடிய ஒரு ரெசார்ட், அதே தண்ணிக்கு நடுவுல மிதக்கக்கூடிய ஹனிமூன் காட்டேஜ், தண்ணியிலே தத்தளிக்கக்கூடிய ஹவுஸ் போட்ஸ், அதே தண்ணியில ஒட்டி உறவாடக்கூடிய ஷிகாரா போட் ரைடு, கூடவே கேரளா சாப்பாடு. அதாவது ஃபேமிலியோட ஒரு 2 நாள் நம்ம ட்ரிப் வந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கு இதை விட வேற என்ன வேணும்? வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய ஆலப்பி அப்படிங்கிற ஆலப்புழாவில் தான் வந்து நம்ம இருக்கோம். இந்த இடத்துக்கு பொறுத்தவரையிலையும் பொதுவாக போட் ஹவுஸில் ஸ்டே பண்ணி அந்த அனுபவம் எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு பல பேர் வருவாங்க. நானும் நிறைய டைம் வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த போட் ஹவுஸ் எல்லாம் ஸ்டே பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோவாக அப்லோடும் பண்ணியிருப்பேன். இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆலப்பியில் இருக்கிற ஒரு சூப்பரான ரெசார்ட்டுக்கு தான் வந்து நம்ம வந்திருக்கோம். ஸோ பொதுவாக ஒரே ஒரு நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரும்பாலும் நிறைய பேர் ஆலப்பிக்கு வந்து வருவாங்க. ஒரு நாள் வந்துட்டு போட் ஹவுஸில் ஸ்டே பண்ணிட்டு அப்படியே ரிட்டர்ன் போயிடுவாங்க. ஏன்னா 2 நாள் போட் ஹவுஸில் ஸ்டே பண்ணோம் அப்படின்னா போர் அடிச்சிடும், இல்லைனா காஸ்ட் வைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம ஒரு 2 நாள் இந்த ஆலப்பியில் வந்து ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டோம்னா ஒரு நாள் போட் ஹவுஸ்லேயும் ஒரு நாள் ரெசார்ட்லேயும் வந்து நம்ம தாராளமாக தங்கலாம். ஸோ வாங்க நம்ம ஆலப்பிக்கு எப்படி வரலாம், இங்கே வந்தோம் அப்படின்னா என்னெல்லாம் நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு இருக்குது, கூடவே நம்ம தங்கியிருந்த அந்த ரெசார்ட்டை பற்றியும், ஸோ அங்கே என்ன மாதிரியான ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது அப்படின்றத பற்றி ரொம்ப தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். கேரளா சுற்றுலா அப்படின்னு சொன்னதுமே நம்மளுக்கு ஞாபகம் வரக்கூடிய இடங்கள்ல ஆலப்பியும் ஒரு இடம். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த ஹவுஸ் போட்டில் ஸ்டே பண்ணி அங்கே சுற்றி பார்க்கறது கண்டிப்பாக நிறைய பேருக்கு பிடிக்கும். அது ஒரு வித்தியாசமான அனுபவமாகவே கூட இருக்கும். இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஆலப்பி வர்றது நம்மளுடைய ஓன் காரில் வரோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸி தான். இப்போ ட்ரெயினில் வர்றதுனாலும் சரி, சென்னை டு ஆலப்பிக்கு வந்து டைரக்ட் ட்ரெயின் இருக்குது, அதுவுமே ரொம்ப ஈஸி தான். ட்ரெயின்லேயும் நம்ம வந்து வர முடியும். ஆலப்பி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் நம்ம ரோடு வழியாக ட்ராவல் பண்ணி வந்தோம் அப்படின்னா மீனம்பள்ளி காயல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. போட்டில் அப்படின்னா ரொம்பவே ஈஸி. ஏன்னா ஹவுஸ் போட்டில் வந்தோம் அப்படின்னா இந்த ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அந்த இடத்துக்கு கண்டிப்பாக நம்மளை கூட்டிட்டு வந்து சுற்றி காமிப்பாங்க. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரெசார்ட் தான் நம்ம இப்போ வந்து இருக்கக்கூடிய PMC லேக் ஷேர் ரெசார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரெசார்ட்டை பொறுத்தவரையிலே மற்ற இடங்கள் மாதிரி இல்லாமல் பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா ஒரு தென்னந்தோப்புக்குள்ளே இருந்து அப்படியே வந்தோம் அப்படின்னா அந்த கரையிலேருந்து தண்ணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒட்டிக்கிட்டு நிற்கிற மாதிரியான ஒரு ரெசார்ட்டு தான். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம இந்த தண்ணிக்குள்ளே இருந்து அந்த ரெசார்ட்டை பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதாவது இந்த ரெசார்ட்டு, அந்த ரெசார்ட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா போட் ஜெட்டி வந்து இருக்குது. இந்த இடத்துல அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பீட் போட்டாக இருக்கட்டும், சிக்காரா போட்டாக இருக்கட்டும், ஏன் இந்த கவர்மெண்ட்டோட பேசஞ்சர் போட்டாக இருக்கட்டும் இங்கே வந்து நின்று போகும். ஸோ அது எல்லாமே பார்க்குறதே அவ்வளோ சூப்பராக ரம்மியமாக இருக்கும். சரி, நம்ம அப்படியே நேராக ரெசார்ட்டுக்கு உள்ளே வந்ததும் ரிசப்ஷன் வந்து இருக்கும். அந்த இடத்துல போயிட்டு நம்மளை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து அப்படியே செக்இன் பண்ணிடலாம். செக்இன் பண்ணிவிட்டு வெளியே வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்விம்மிங் பூல் வந்து இருக்கும். அதாவது இந்த ஸ்விம்மிங் பூலோட வியூவே எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இந்த சைடு பாருங்கள் லேக்கு, அதுக்கு நடுவில் ஸ்விம்மிங் பூல் இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம குளிச்சுக்கிட்டே அந்த லேக்கை வந்து பார்த்து ரசிக்கிற மாதிரி அவங்க சூப்பராக வந்து பிளான் பண்ணி கட்டியிருப்பாங்க. கண்டிப்பாக இந்த ஸ்விம்மிங் பூலை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குளிக்காமல் அங்கேருந்து வர மாட்டீங்க, அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த ரூம்ஸ் எல்லாமே போய் பார்த்தலாம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ரூம்ஸோட அவுட்ரு வியூ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கவே ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க, உங்களுக்கே வந்து தெரியும், ரொம்பவே யூனிக்காக இருக்கும். அதாவது பால்கனி வித்து லேக் வியூவோட வந்து அந்த ரூம்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ரூமுக்கு உள்ளே போனதும் அந்த பெட் எல்லாமே வந்து பாருங்களேன், ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. பெட்டு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது, நல்லா இருந்தது. உள்ளவே வந்து பார்த்தீங்கன்னா ஏசி, டிவி, அந்த மினி ஃப்ரிட்ஜு, நம்ம டீ காஃபி போடுறதுக்கு தேவையான பொருள், வாட்டர் பாட்டில்னு சொல்லிட்டு எல்லாமே ப்ராப்பராக வந்து வச்சுருந்தாங்க. அதே மாதிரி பாத்ரூமே வந்து ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கூடவே சோப்பு, ஷாம்பு, அந்த பேஸ்ட்டு, ப்ரஷ்ன்னு சொல்லிட்டு நமக்கு தேவையான அந்த கிட்டு எல்லாமே அங்கே வந்து வச்சுருந்தாங்க. அப்படியே ரூமுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா 2 சேர் போட்டுட்டு இருந்தாங்க. அதாவது ரூமுக்கு உள்ளே உட்காந்துக்கிட்டே வந்து அந்த லேக் வியூவை பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே வெளியே வந்தோம் அப்படின்னா அந்த பால்கனி வியூவில் உட்காந்து இந்த லேக்கை பார்க்குற மாதிரியும் இந்த இடத்துல வந்து இருக்கும்.
உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்துல வெளியே உட்காந்துக்கிட்டு நீங்கள் ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கலாம். ஏன்னா நம்ம தண்ணியை பார்த்தாலே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுவோம். அதுலேயும் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது நிறைய ஸ்பீட் போட்டாக இருக்கட்டும், ஹவுஸ் போட்டு, அந்த ஷிகாரா போட்டுன்னு சொல்லிட்டு அடிக்கடி கிராஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது எல்லாமே அந்த இடத்துல உட்காந்து பார்த்து ரசிக்கும் போது எவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. இவங்ககிட்டே ஷிகாரா போட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த ஷிகாரா போட்டு வந்து நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கு தனியாக நம்ம பே பண்ணி தான் போய் சுற்றி பார்க்குற மாதிரி இருக்கும். இது வந்து 1 hour 2 hour அந்த மாதிரி பேக்கேஜ் மாதிரி இருக்கு. நம்ம அந்த ஷிகாரா போட்ல ஏறி உட்காந்ததுமே அந்த லேக்கை சுற்றி ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கரையோரத்தில் பாருங்களேன், அந்த ஏகப்பட்ட வீடுகள், அந்த கரையோரம் இருக்கிற மக்களோட வீடுகள்லாம் வந்து அங்கே எக்கச்சக்கமாக இருந்தது. அவங்க அங்கே பண்ணக்கூடிய அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பார்த்து ரசிச்சுக்கிட்டே நம்ம வந்து போகலாம். அப்படியே அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹவுஸ் போட்லாம் நிறுத்தி வச்சிருக்கக்கூடிய அந்த இடம்லாம் வந்து வரும். கரையோரத்தில் ஹவுஸ் போட்ஸை வந்து அங்கங்கே நிறுத்தி வச்சிருப்பாங்க. அது எல்லாமே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இதெல்லாமே பார்த்துக்கிட்டு அந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்னு வந்து நான் சொன்னேன் இல்லையா, அது இதுதான். இங்கே உண்மையாலுமே வந்து நாங்கள் போகும்போது இந்தி படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்துட்டு இருந்தது. அதாவது என்ன சீன் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா, இந்த கேரளாவில் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை போட் ரேஸ் வந்து நடக்கும். அந்த போட் ரேஸை வந்து அப்படியே தத்ரூபமாக வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம தங்கக்கூடிய அந்த ரெசார்ட்டை நோக்கி அப்படியே வந்தோம் அப்படின்னா தண்ணிக்குள்ளே இருந்து அந்த ரெசார்ட்டை பார்க்குறது எவ்வளோ ரம்மியமாக எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். ஸோ அப்படியே நம்மளுக்கு வந்து நைட்டு டின்னர் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ரைஸு, சப்பாத்தி, பரோட்டா, சிக்கன், மீன் ஃப்ரை, இந்த மாதிரி கொஞ்சம் வெரைட்டியாக இருந்தது. அதாவது இங்கே நம்ம நைட்டு டின்னராக இருக்கட்டும், மதியம் லஞ்சாக இருக்கட்டும், நம்மளுக்கு என்ன சொன்னோம்னாலும் ஆர்டர் பண்ணோம்னாலும் அவங்க வந்து செஞ்சு நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மெனுவும் இருக்கும். நம்மளுக்கு என்ன தேவையோ அதை ஆர்டர் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் வந்து அங்கே இருந்தது. நம்ம இந்த ஆலப்புழாவுக்கு வந்து ட்ரிப்பு பிளான் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நாள் ஹவுஸ் போட்லேயும் ஒரு நாள் இந்த மாதிரி ரெசார்ட்லேயும் வந்து ஸ்டே பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ 2 நாள் இந்த இடத்துல ரிலாக்ஸாக இருந்துட்டு நம்ம சுற்றி பார்த்துட்டு போகிற மாதிரி தான் வந்து நம்ம பிளான் பண்ணி வரணும். மார்னிங் பொறுத்தவரையிலையும் நம்மளுக்கு டீ காஃபி வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் அங்கே ரெடியாக இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட்டை பொறுத்தவரையிலையும் இட்லி, தோசை, பூரி, இந்த மாதிரி ஒரு சில வெரைட்டி வந்து அங்கே இருக்கும். நம்மளுக்கு எது தேவையோ அதை வந்து நம்ம சாப்பிட்டுக்க முடியும். பிரேக்ஃபாஸ்ட்டை பொறுத்தவரையிலையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மெனு வந்து நம்மளுக்கு வச்சுருப்பாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்ரியாகவும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க. இப்போ இந்த ரெசார்ட் இருக்கு இல்லையா, இந்த ரெசார்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹனிமூன் காட்டேஜ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது தண்ணிக்கு நடுவில், சுற்றி தண்ணி தான், தண்ணிக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்டேஜ் மாதிரி வந்து இருக்குது. இந்த இடத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா அந்த மினி ஷிகாரா போட்டில் தான் போய் ஆகணும், இல்லைனா வந்து அந்த இடத்துக்கு போக முடியாது. அந்த மாதிரி இருக்கும். ஒரு மினி ஷிகாரா போட்டை எடுத்துக்கிட்டு நம்மளும் அந்த இடத்துக்கு போய் அந்த ஹனிமூன் காட்டேஜை போய் பார்த்தோம். அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. சப்போஸ் வந்து நம்ம 2 ஃபேமிலியாக வந்தாலும் இந்த இடத்துல தங்கலாம், இல்லை இண்டிவிஜுவலாக நம்ம வந்தாலும் இந்த இடத்துல தங்கலாம். அந்த மாதிரி வந்து நல்லா தான் வந்து இருந்தது. அதே மாதிரி இவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கேட்டகரியில் ஹவுஸ் போட்டுமே வந்து இருக்குது. ஹவுஸ் போட்டும் உள்ளேயும் வந்து நம்ம போய் பார்த்தோம். நல்லா இருந்தது. நம்ம ஹவுஸ் போட் வேணுனாலும் சரி, இல்லை ரெசார்ட் வேணுனாலும் சரி, எது தேவையோ இங்கே வந்து நம்ம புக் பண்ணி ஸ்டே பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நண்பர்களே, நம்ம இந்த ரெசார்ட்டோட கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி இந்த ரெசார்ட்டில் வந்து தங்கிறதுக்கு, அதாவது நீங்கள் எப்போ போக போகிறீங்க, எத்தனை பேர் போகிறீங்க அப்படின்றத சொன்னீங்க அப்படின்னா கரெக்டான ப்ரைஸ் வந்து சொல்லிடுவாங்க. சீசனுக்கு ஏற்ற மாதிரியான ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல இருக்கும். நீங்கள் கால் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா தெளிவாக உங்கள் ப்ரைஸ் வந்து சொல்லிடுவாங்க. உங்களுடைய ட்ரிப்பை பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஹவுஸ் போட்டாக இருக்கட்டும், ரெசார்ட்டாக இருக்கட்டும், அதுக்கேற்ற மாதிரி வந்து பிளான் பண்ணி அந்த இடத்துல போய் ஸ்டே பண்ணிவிட்டு வாங்க. ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையிலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நண்பர்களே, நம்ம வந்து இந்த ரெசார்ட்டில் தங்கியிருந்தோம். இதை பற்றின டீட்டெயில் எல்லாமே வந்து உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவை பொறுத்தவரையிலும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா எங்களுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வில்லேஜ் டேட்டாபேஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஃபேஸ்புக் பேஜில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது. ஸோ அதையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.